Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம Naga's Kitchenல ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போறோங்க. என்ன கிரேவினா கடாய் மஷ்ரூம் கிரேவி பார்க்க போறோம். இந்த கடாய் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி, ரொட்டி, தோசை இந்த மூணுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடாய் மஷ்ரூம் எப்படி டேஸ்டாகவும் அண்ட் ஸ்பைசியாகவும் எப்படி பண்றதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணீங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு அரை ஆனியனும் அரை குடமிளகாயும் சேர்த்து இதை ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இது ஒரு பாதி வதங்கினா போதும். இது எதுக்காக இப்போ வதக்குறோம்னா அந்த கிரேவி பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா இதை ஆட் பண்ணிட்டு நம்ம தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். இது ஹாஃப் குக் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு 2 ஆனியன், 2 டொமேட்டோ, சின்ன ஜிஞ்சர் பீஸ், ஒரு 8 நம்பர்ஸ் கார்லிக் இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டுறணும். இது 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ஸோ 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி பூ, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 நம்பர்ஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு நல்ல கொதி வந்தது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட 200 கிராம்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவியில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம அந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது ஆட் பண்ண தண்ணி மட்டும்தான். பொதுவாகவே காளான் வேகும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். ஸோ அதனால தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணாமல் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை வேக விட்டுறலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. மஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கன்சிஸ்டன்சியே எனக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வாட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்டர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச இந்த ஆனியன் குடமிளகாயை இதோட நம்ம ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த கடாய் மஷ்ரூம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.